வணக்கம் மாணவர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கற்கண்டு பகுதியில குறில் நெடில் வேறுபாடு. குறில் நெடில் வேறுபாட்டை எந்த எழுத்துக்களை வச்சு நாம தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இந்த எழுத்துக்களை வச்சுதான் நம்ம குறில் நெடில் வேறுபாட்டை பார்க்க போறோம். இந்த வேறுபாடு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, மாத்திரையை வச்சுதான் நம்ம குறில் நெடில் வேறுபாட்டை தெரிஞ்சுக்க முடியும். மாத்திரைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எழுத்து ஒலிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு தான் நம்ம மாத்திரைன்னு சொல்றோம். அந்த கால அளவுக்குள்ள அந்த எழுத்தை ஒலிச்சு முடிச்சிடணும். அது எந்த காலம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணி மேய்க்கிற நேரமும் கை நொடிக்கிற நேரம் தான் ஒரு எழுத்து ஒலிப்பதற்கான கால அளவு. அதை தான் நம்ம மாத்திரை சொல்றோம். இந்த மாத்திரை ஒலிக்கிற கால அளவை வச்சுதான் நம்ம குறில் நெடில் சொல்லிட்டு எழுத்துக்களை ரெண்டு விதமா பிரிக்கிறோம். குறில் எழுத்துனா என்னன்னு பார்த்தோம்னா, குறுகி ஒலிக்கிற எழுத்து தான் குறில் எழுத்து. நம்ம ஒலிக்கும் போது ஓசை குறைவா இருக்கிறது குறில் எழுத்து. நீண்டு ஒலிக்கிற எழுத்து நெடில் எழுத்து. நெடில் எழுத்தோட ஓசை சற்று குறிலை விட அதிகமா இருக்கும். அதுதான் நெடில் எழுத்து. நீண்டு ஒலிக்கிற எழுத்து நெடில் எழுத்து, குறுகி ஒலிக்கும் எழுத்து குறில் எழுத்து. குறில் எழுத்துக்கான மாத்திரை அளவுன்னு பாத்தீங்கன்னா 1. நெடில் எழுத்திற்கான மாத்திரை அளவுன்னு பாத்தீங்கன்னா 2. உயிர் குறில் எழுத்துக்கள். உயிர் எழுத்துல குறில் எழுத்துக்கள் 5 இருக்கு. நெடில் எழுத்துக்கள் 7 இருக்கு. உயிர் குறில் எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அ, இ, உ, ஏ, ஓ. இவை 5 உயிர் குறில் எழுத்துக்கள். இவற்றுக்கான மாத்திரை அளவு என்னன்னு தெரியுங்களா? 1 மாத்திரை. உயிர் நெடில் எழுத்துக்கள் 7. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ். இந்த 7 எழுத்து ஒலிக்கிற மாத்திரை அளவுன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 2. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. உயிரெழுத்துக்கள் 12, நெடில் எழுத்துக்கள் 7, குறில் எழுத்துக்கள் 5. மாத்திரை அளவு குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2. இப்போ நம்ம அதை சொல்லுல பார்க்கலாம். உயிரெழுத்துல குறில முதலாவதா உடைய சொல்லுன்னு பாத்தீங்கன்னா அணில். ஆன்றது உயிர் குறில் எழுத்து. உயிர்ல நெடில் எழுத்து பாத்தீங்கன்னா ஆ. அதுக்கான மாத்திரை அளவு 2. உயிர் குறில் எழுத்து இலை, ஈ. உயிர் நெடில் எழுத்து ஈ. மாத்திரை அளவு 2. இப்போ உயிர் அடுத்து நம்ம பார்க்க போறது மெய்யி. மெய் எழுத்துக்கள்னா என்ன எழுத்துக்கள் தெரியுமா? புள்ளி வைத்த எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்து, இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இந்த 18 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள். இவற்றை ஒலிக்கிற கால அளவுன்னு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. குறிலுக்கு 1 மாத்திரைன்னு பார்த்தோம். மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. மிக குறுகிய கால அளவில் ஒலித்து முடிக்கக்கூடியதுதான் இந்த மெய் எழுத்துக்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது உயிர்மெய். உயிர்மெய்னா நம்ம பேரிலேயே இருக்கு. மெய் எழுத்தும் இருக்கும், உயிரும் இருக்கும். இதை சேர்ந்ததுதான் உயிர்மெய் எழுத்து. மெய் எழுத்துன்னு பாத்தீங்கன்னா இக்கு. இக்கு கூட உயிர்குறில் சேர்த்தோம்னா ஆ. இக்கு குட்டலா கா. சரிங்களா? உயிர்மெய் குறில் எழுத்து நம்மளுக்கு கிடைக்குது. உயிர் மெய் நெடில் எழுத்து பாத்தீங்கன்னா மெய்யோட உயிர் நெடில் சேருது. மெய் எழுத்துன்னு பார்த்தோம்னா இக்கு. உயிர் நெடில் எழுத்து பாத்தீங்கன்னா ஆ. இக்கு குட்டல் ஆ, கா. சரிங்களா? அது மாதிரிதான் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் க, கி, கு, கே, கோ. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா கா, கி, கு, கே, கை, கோ, கவ். இந்த வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். உயிர்மெய் குறிலுக்கும் 1 மாத்திரை தான். உயிர்மெய் நெடில் எழுத்துக்களுக்கும் 2 மாத்திரை தான்.
உயிர்மெய் குறில் நெடில்ல நம்ம சொற்களை இப்ப பார்க்கலாம். உயிர்மெய் குறில்ல கல், கான்றது என்னது? குறில் எழுத்து. இதற்கான மாத்திரை அளவு 1. கால், உயிர்மெய் நெடில் எழுத்து. நெடில் எழுத்துக்கான மாத்திரை அளவு 2. வனம், உயிர்மெய் குறில். வா என்ற எழுத்துக்கு மாத்திரை அளவு 1. வா என்ற எழுத்துக்கு மாத்திரை அளவு 2. இதுக்கடுத்து நம்ம பார்க்கறது நெடில் எழுத்துக்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா வேறுபாடு தெரிஞ்சதானே நம்ம மாத்திரையும் சொல்ல முடியும். ஆ, ஆன்ற எழுத்து பக்கத்துல உங்களுக்கு ஒரு துணைக்கால் இருக்கு. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? இக்கு குட்டல் ஆ, கால்ல இந்த இக்குல இருக்கிற இந்த புள்ளிய நம்ம நீக்கிட்டோம்னா நம்மளுக்கு காக்கு பக்கத்துல ஒரு துணைக்கால் வருது. இக்கு குட்டல் ஆ, கா. நெடில் எழுத்து வேணும்னா ஒரு நம்ம துணைக்கால தான் சேர்க்கிறோம். சரிங்களா? அதுக்கு ஈ, இக்கு குட்டல் ஈ, கீ. அந்த இடத்துல சுழி கொக்கி தான் நம்ம சேர்க்கிறோம். சரிங்களா? அந்த எழுத்துக்கு பேரு சுழி கொக்கி. அந்த வரி வடிவத்தை சேர்க்கிறோம். அதே மாதிரி இக்கு குட்டல் ஊ, கூ கிடைக்குது. அந்த வந்து நம்ம அங்க கூட்டு, அந்த அந்த வரி வடிவத்துக்கு பேரு கூட்டு. அது கூட சுழி சுற்று. அதுக்கடுத்தது இருக்கைக்கால், அதுக்கடுத்து கொண்டை. இது போன்ற வரி வடிவங்களை சேர்க்கும் போதுதான் அது உயிர் மெய் நெடில் எழுத்தா நம்மளுக்கு வருது. அதுக்கடுத்து இக்கு குட்டல் ஓ, கோ. அந்த இடத்துல நம்ம ஒரு இரட்டை கொம்பும் ஒரு துணைக்காலும் சேர்க்கிறோம். சரிங்களா? இதுக்கடுத்து ஐ என்ற எழுத்து. இக்கு குட்டல் ஐ, கை. நம்ம இக்கோட வந்து அந்த புள்ளியை நீக்கிட்டோம்னா நம்மளுக்கு கா கிடைக்குது. அது கூட நம்ம இந்த சங்கிலி கொம்பு சேர்த்துக்கணும்னா நம்மளுக்கு கை என்ற எழுத்து கிடைக்குது. அதுக்கடுத்து அவ்வும் அதே மாதிரி தான். கவ்வுல நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு ஒற்றை கொம்பும் ஒரு துணைக்கால், வளைந்த துணைக்கால் நம்ம சேர்க்கிறோம் அந்த இடத்துல. இந்த நெடில் எழுத்துக்களை நம்ம அறிஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு இறுதியா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. மெய்யெழுத்து போலதான் ஆயுத எழுத்தும் அரை மாத்திரை அளவுல ஒலிக்குது. அக். இதுவும் நம்ம மாத்திரை எழுதும் போது கணக்கிட்டுக்கிறோம்ல, அதனாலதான் இது நம்ம இறுதியா சொல்றோம். இப்ப குறில் நெடில் எழுத்துக்கள் என்னன்றதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது எப்படி அந்த குறில் நெடில் எழுத்துக்களை வச்சுக்கிட்டு ஒரு சொல்லுக்கு மாத்திரை அளவை கணக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆசிரியர், ஆசிரியர்ன்றதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்றது உயிர்மெய் நெடில் எழுத்து. அதுக்கடுத்து வர்றது எல்லாமே குறில் எழுத்துக்கள், உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். இறுதியா வர்ற இரு வந்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை. மொத்தம் சேர்த்து ஆசிரியருக்கு 5.5 மாத்திரை. சரிங்களா? மாணவர், மாணவன்றதுல மான்றது நெடில் எழுத்து ஒரு மாத்திரை, நான்றது உயிர்மெய் குறில், வாவும் உயிர்மெய் குறில். சரிங்களா? குறிலுக்கெல்லாம் ஒரு மாத்திரை தான். இறுதியா வர்ற இரு மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. பொதுவா வந்து மெய்யெழுத்துக்கள் எல்லாமே இறுதியா வரும். சரியா? ஒரு சில இடத்துல நடுவுலயே வரும். நடுவுல வந்தாலும் அது அரை மாத்திரை தான், இறுதியா வந்தாலும் அது அரை மாத்திரை தான். சரிங்களா? எழுதுகோல், எழுதுகோல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாத்திரை. ஏ ஒரு மாத்திரை, ழு ஒரு மாத்திரை, தூவும் ஒரு மாத்திரை. கோன்றது நெடில், அங்க மட்டும் உங்களுக்கு 2 மாத்திரை வருது. இல்லுன்றது அரை மாத்திரை. மொத்தமா பார்த்தா 5.5 மாத்திரை. கரும்பலகையும் அப்படிதான் உங்களுக்கு. அதுவும் கரும்பலகையும் கான்றது ஒரு மாத்திரை, ரூன்றது குறில், குறில் உயிர்மை, அதுவும் ஒரு மாத்திரை. இம்முன்றது மெய்யெழுத்து அரை மாத்திரை. பா லா ரெண்டுமே வந்து ஒரு மாத்திரை கணக்குல வருது. கை மட்டும் இங்க 2 மாத்திரை. மொத்தமா சேர்த்தா கரும்பலகை 6.5 மாத்திரை அளவில் அது ஒலிக்கிறது. இது வந்து உங்களோட பக்கம். சரிங்களா? இது உங்களோட பயிற்சிக்காக. இந்த பயிற்சியில உங்க வகுப்புல இருக்க மாணவர் நண்பரோட ஒரு 5 பேர் எழுதிக்கிட்டு அதுக்கான மாத்திரை அளவை கணக்கிடுங்க. நன்றி மாணவர்களே. பிங்கி, குறில் நெடில் வேறுபாடுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? குறில் நெடில் வேறுபாடு நம்ம மாத்திரையோட அளவு வச்சுதான் சொல்றோம். மாத்திரை என்பது என்னன்னு பார்த்தா ஒரு எழுத்து ஒலிக்கும் கால அளவை தான் நம்ம மாத்திரை என்று கணக்கிடலாம். மாத்திரை என்பது கண்ணிமிக்க நேரம் மற்றும்
கை நொடிக்கும் நேரம் இவற்றை பொறுத்தது தான் மாத்திரை. உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுதம் எழுத்து, மெய் எழுத்து இவற்றின் மாத்திரை அளவு எவ்வளோன்னு எனக்கு சொல்றியா? உயிர் எழுத்து குறிலாக இருக்கும்போது அதனுடைய மாத்திரை 1. அதாவது அ, இ, உ, ஏ, ஓ இவற்றின் மாத்திரை அளவு 1. நெடில் எழுத்தான உயிர் மாத்திரை அளவு பார்த்தா 2. அதாவது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இவற்றிற்கு மாத்திரை அளவு 2. மேலும் உயிர்மெய் எழுத்து குறிலாக இருந்தால் அதனுடைய மாத்திரை அளவு 1. உயிர்மெய் எழுத்து நெடிலாக இருந்தால் அதனுடைய மாத்திரை அளவு 2. மெய்யெழுத்திற்கு மாத்திரை அளவு அரை மாத்திரை, ஆயுத எழுத்திற்கு மாத்திரை அளவு அரை. இதை வச்சு நம்ம எப்படி ஒரு சொல்லோட மாத்திரை அளவை கணக்கிறது? நமக்கு வேண்டிய ஒரு சொல்லை எழுதிக்கிட்டு அது குறிலாக இருந்தால் 1 மாத்திரை போட்டணும், அடுத்த சொல்லு நெடிலாக இருந்தால் 2 மாத்திரை போட்டு மொத்தமாக இருக்கிற சொற்களுக்கான மாத்திரை அளவு எழுதி அதை கூட்டி நம்ம எழுதுறது தான் ஒரு சொல்லோட மாத்திரை அளவு. நன்றி பிங்கி, எனக்கு குறில் நெடில் வேறுபாடு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.